அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்னைக்கு நம்ம பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் 3வது அலகில் பார்த்துட்ருக்குறோம். 3வது அலகில் முக்கியமான ஒரு தலைப்பு பாலின சமத்துவம். இந்த பாலின சமத்துவத்தை முன்னேற்றதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுல பள்ளி பாடத்திட்டம் ரொம்ப அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்துது. அப்படி என்ன தாக்கத்தை பாலின சமத்துவம் தொடர்பான தாக்கத்தை பள்ளி பாடத்திட்டமும் கலைத்திட்டமும் ஏற்படுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாலினம்னா என்ன, பால் குறித்த வேறுபாடுகள், பாலின பாகுபாடுனா என்ன, சம வாய்ப்புனா என்ன, இது குறித்த கருத்துக்களை நம்ம பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்த்தா மட்டும்தான் மாணவர்களுக்கு அது குறித்த தகவல்கள் முழுமையாக சென்றடையும். முதல்ல பாலினத்திற்கான வேறுபாடே இன்றைய மாணவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த வேறுபாட்டை முதல்ல மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பாலின சமத்துவத்திற்கான காரணம் என்ன, எதனால சம வாய்ப்பு ஏற்பட மாட்டேங்குது, என்ன பாலின பாகுபாடு இந்த சமுதாயத்தில் சம வாய்ப்பை தடுக்குது அப்படிங்கிற கருத்துக்களை மாணவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். பாலினம் அப்படிங்கிறது சமூக ரீதியானது, பால் அப்படிங்கிறது உயிரியல் ரீதியானதுன்ற கருத்துக்களும் பாலினத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பாரபட்சம் காட்டணும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கணும், வாய்ப்புகள் கொடுக்கணும், இதெல்லாம் பாலின சமத்துவத்திற்கான ஒரு முக்கியமான கருத்துக்களாகவும், பாலின அடையாளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சமுதாயத்தோட அடையாளங்கள், விருப்பு வெறுப்புகள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலின அடையாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாலின அடையாளத்தை முன்னேற்றத்தில் எந்த மாதிரியான பங்களிப்பு, முக்கியமான பங்களிப்பை பள்ளி கலைத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாலின முன்மாதிரிகளாக இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கணும், ஸ்டீரியோ டைப்னா என்னங்கிற கருத்துக்களை மாணவர்கள்ட்ட புரிய வைக்கணும். வன்முறையினால் எதையுமே நம்ம சாதிக்க முடியாதுன்ற கருத்துக்களை மாணவர்கள்ட்ட சேர்க்கணும்னா அது குறித்த கலைத்திட்டத்தையும் பாடத்திட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கலைத்திட்டத்தில் சேர்க்கும் பொழுது அது பாட புத்தகங்களாக வெளிவந்து அதில் உள்ள கருத்துக்கள் மாணவர்கள்ட்ட இருக்கிற பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்களை மேம்படுத்துவதற்கு உரையாடலாக இருக்கும். இதை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலந்துரையாடல் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம், குழு செயல்பாடுகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம், திரைப்படம் மூலமாக பகுப்பாய்வு செய்யலாம், உள்ளூர் கதைகள் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பாடமாக கொண்டு போகும்போது அவங்களால எளிதாக புரிஞ்சிக்க முடியாது, செயல்பாடுகள் மூலமாக போகும்போது அவங்க எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. என்ன மாதிரியான மதிப்பீட்டு முறைகளை நம்ம இதில் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா விளக்க கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் மூலமாகவும், ஆய்வுகள், செயல்பாடுகள், பங்கேற்பு செயல்பாடுகள், இதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், பாலின சமத்துவத்திற்கான செயல்பாடுகளை நம்ம மாணவர்கள்ட்ட முன்னேற்றி கொண்டு போகலாம். இந்த மதிப்பீட்டு அணுகுமுறைகள் மூலமாக மாணவர்களிடம் பாலின சவால்களை நம்ம எப்படி புரிய வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, சமூக தடைகள், சமுதாயத்தில் பாரம்பரிய கலாச்சார பார்வை இன்றைய சூழலில் இன்னமும் இருக்குது, அதை நம்ம நீக்கணும். கலாச்சார பார்வையில் ஒரு நேர்மறையான சிந்தனையும் தாக்கத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும். அடுத்து போதுமான ஆசிரியர் பயிற்சி இல்லாத ஆசிரியர்கள் எந்த மாதிரியான பாலின சமத்துவம் குறித்த வகுப்பறை சூழலையும் பள்ளி கலைத்திட்டத்தையும் செயல்படுத்துவாங்க சரியான விதத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள். போதுமான வளங்கள் இல்லாமல் பள்ளி கலைத்திட்டத்தில் இந்த பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு தேவையான வளங்கள் பள்ளியும் வகுப்பறை சூழலில் இல்லாமல் இருக்கிறது. பாடத்திட்டம் பற்றிய எதிர்ப்பு, தவறான புரிதல்கள் ஏற்படுது. பாலின சமத்துவம்னா ஏதோ ஒரு தேவையில்லாத செயல் மாதிரியும் அது ஒரு தவறான செயல் அப்படிங்கிற கருத்துக்கள் இன்றைய சமுதாயத்தில் நிலவிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் எஜுகேஷனே நம்ம கவர்மெண்ட் வைக்க சொன்னாங்க, அப்புறம் அது வேணான்னு சொன்னாங்க, நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஸோ எந்த ஒரு பாடம் குறித்த தவறான புரிதலும் சரியான ஒரு வழிமுறையை கொண்டு வராது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து. இதோட தீர்வுகள் என்ன, இதுக்கான வழிமுறைகள் என்ன, இதை நம்ம எந்த முறையில் கொண்டு போனால் பள்ளி பாடத்திட்டத்தில் பாலின சமத்துவத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் எதுக்கு முதல்ல ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கொண்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமே சமுதாயத்தில் குழந்தைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லி தான் பெற்றோர்கள் நிறைய செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம், சரிங்களா? அதனால என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஆசிரியர்களுக்கு பாலின சமத்துவம் குறித்த சரியான புரிதல் மற்றும் பயிற்சியை வழங்கினா மட்டும்தான் இந்த பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்கள் கலைத்திட்டத்தின் மூலமும் பாடப்புத்தகத்தின் மூலமும் மாணவர்கள்ட்ட எளிதாக சென்றடைகிறதுக்கு இது வாய்ப்பாக அமையும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா சமூக ஈடுபாடு, பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவை அவங்க பெற்றுக்கொள்வது, அப்புறம் ஆதார வளங்கள், புதுமையான கல்வி வளங்கள், அதாவது ரிசோர்ஸஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாடம் படிக்கிறதுக்கு தேவையான புதுமையான கல்வி வளங்களை உருவாக்குறது, பாலின சமத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கொள்கைகள்
இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய கொள்கைகளை கொண்டு வர்றது, இது எல்லாமே தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அப்போ தான் ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்களை ஒரு சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போவாங்க. அடுத்து சமூக ஈடுபாடு, சமுதாயத்தில் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவை பெறுவதன் மூலமாக பாலின சமத்துவத்தை நம்மளால் மேம்படுத்திக்க முடியும். அடுத்து ஆதார வளங்கள், இந்த பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்களை சமுதாயத்தில் புகுத்துவதற்கு தேவையான வளங்கள் ஆதாரங்களை முதல்ல சேகரித்து அதன் மூலமாக மாணவர்கள்ட்ட இந்த கருத்துக்களையும் தகவல்களையும் கொண்டு செல்லணும். அடுத்ததா இதுக்கான கொள்கைகள், பாலின சமத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அது தொடர்பான செய்திகளை மாணவர்களுக்கு புகுத்தும் பொழுது மட்டுமே சிறந்த ஒரு பாலின சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதற்கு தேவையான பள்ளி கலைத்திட்டத்தை நம்ம எந்த லெவலுக்கு உருவாக்குறோமோ அந்த அடிப்படையில் தான் பாடப்புத்தகமும் உருவாகும், பாடத்திட்டமும் உருவாகும். இந்த பாடப்புத்தகம் மற்றும் பாடத்திட்டங்களின் அடிப்படையில் தான் கருத்துக்கள் மாணவர்கள்ட்ட சென்றடையும். எனவே பாலின சமத்துவத்திற்கான கருத்துக்கள் பள்ளி கலைத்திட்டத்தின் மூலமே எளிதில் மாணவர்களிடம் சென்றடையும். நன்றி.